விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் பூக்குழி திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 13 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் பூ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே புகழ்பெற்ற கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் மற்றும் நாடு செலுத்துதல் பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 17ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் கோலாகலமாக தொடங்கிய பங்குனி விழாவின் இறுதி நிகழ்ச்சியானது நாடு செலுத்துதல் மற்றும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பொன்னமராவதி நாடு, செவலூர் நாடு, ஆலவயல் நாடு, செம்பூதி நாடுகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் உடலில் சேறு சகதி பூசிக்கொண்டும் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் மகா காளியம்மன் கோவில் பங்குனி தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்பாள் அம்ச வாகனம் மற்றும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் 2 மணி நேரம் இடைவிடாது பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். யுகாதியையொட்டி இன்று திருப்பதி ஏழுமலையான் கோவில் சுமார் 10 டன் எடையிலான பல்வேறு வகையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. சுமார் 10 டன் எடையுள்ள உள்நாட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு மலர்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி கோவில் முன்வாசல், தங்க கொடிமரம், பலிபீடம், கோவிலின் உள்பகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் கண்ணை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டது. தெலுங்கு வருடப்பிறப்பை ஒட்டி தேவஸ்தான வேத பண்டிதர்கள் புது வருட பஞ்சாங்கத்தை படித்து பலன்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசை தின ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பல வகையான வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப நெய்வேத்தியம் நடைபெற்றது. தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு அதிகாலை முதல் பல்வேறு காய்கறிகள் கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் உற்சவர் சிலைக்கு காஞ்சி காமாட்சியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மா, பலா, வாழை மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனையடுத்து மேளதாளங்களுடன் வான வேடிக்கை முழங்க பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர்.